அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில நேரங்களில் மார்க்கம் ஒரு விஷயத்தை சொல்லும், ஆனால் அதை விட சிறந்ததாக நம்ம மனசு இன்னொரு விஷயத்தை சொல்லும். அந்த விஷயத்தை காட்டில் இதை செஞ்சால் இன்னும் பெட்டராக இருக்குமே, இன்னும் நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நம்ம மனசில் ஓடும். அதையும் நம்ம ஃபாலோ பண்ணவும் நினைப்போம். நாளடைவில் என்ன ஆகும் சொன்னால், மார்க்கத்தினுடைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உதாசீனப்படுத்த அது முற்றிலும் படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். நம் மனசில் தோணக்கூடிய அதை விட சிறந்ததாக நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம செயல்படுத்த ஆரம்பித்து கொண்டே இருப்போம். மார்க்கம் இது விஷயமாக என்ன சொல்லுகிறது? நபித்தோழர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு ஜாமியு திர்மிதி மற்றும் முஸ்னத் இமாம் அஹ்மது போன்ற ஹதீஸ் நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபித்தோழர் அப்துல்லா இப்னு ரவாஹா என்ற நபித்தோழரை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படைக்கு தளபதியாக நியமிக்கிறாங்க. அந்த படம் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் கிளம்பி செல்லணும். ஆனால் படையில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே போர்க்களம் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கிளம்பி சென்று விட்டார்கள். அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுனுடைய நாள். நம்ம போர்க்களத்துக்கு நம்ம போகிறோம், திரும்ப வருவோமா இல்லையே தெரியாது. அதனால் இந்த இறுதி ஜும்மாவை ரசுல்லாவோட தொழுகணுங்கிறது அவர்களுடைய எண்ணங்கள். ஆனால் உத்தரவு என்ன? அதிகாலையில் படையோடு சென்று விட வேண்டும் என்பது உத்தரவு. அவங்களுடைய மனசிலுடைய தோன்றக்கூடிய விஷயங்கள் என்ன? ரசுல்லாவோட ஜும்மா தொழுகணும், நம்ம படைக்களத்துக்கும் நம்ம போகிறோம், திரும்ப வரோமா இல்லையா அப்படிங்கிற அந்த எண்ணம் தான். இதை விட அவங்க மனசில் தோன்றக்கூடிய அந்த விஷயம் அவருக்கு பெட்டராக தெரிஞ்சிருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா தொழுது முடித்ததோடு அப்துல்லா இப்னு ரவாஹாவை பார்க்குறாங்க. பார்த்ததோட, நீ அதிகாலையில் அவர்களோட நீ செல்லலியா அப்படிங்கிற அந்த காரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு ரவாஹாட்ட கேட்குறாங்க. அப்போ அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களோட ஜும்மா தொழுதுட்டு இந்த வேகமாக ஓடக்கூடிய குதிரை இருக்குது, நான் வேகமாக போய் அவர்களோட நான் சேர்ந்துருவேன் அப்படிங்கிற தகவலை சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. லவ் அன்ஃபக்த மாஃபில் அருந்தி ஜமியா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நீ அல்லாஹ்னுடைய பாதையில் நல்ல விஷயத்துக்கு நீ செலவு செய்தாலும் கூட, மா அதரக்த ஃபதுல கதுவத்திகும், அந்த அதிகாலையில் என்னுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அந்த போர்க்களத்துக்கு சென்றார்கள் அல்லவா, அவர்களுடைய அந்தஸ்து ஒரு காலம் ஒரு நாள் அடைந்து விட முடியாது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மார்க்கத்துக்கு கட்டுப்படுவதும் அதுதான்.